Hello students, இன்னைக்கு நம்ம வந்து fractionல exercise number 1.2 பார்க்க போறோம். அதுல first sum பாத்தீங்கன்னா Sangari purchased 2 1/2 meter cloth to stitch a long skirt. Long skirt stitch பண்றதுக்கு 2 1/2 meter cloth வந்து purchase பண்றாங்க. அதாவது 2.5 மீட்டர். And 1 3/4 meter cloth to stitch a blouse. 1.25 மீட்டர் cloth வந்து blouse stitch பண்றதுக்காக purchase பண்றாங்க. If the cost is rupees 120 per meter, then find the cost of cloth purchased by her. அப்படின்னா அதோட காஸ்ட் கிளாத்தோட காஸ்ட் அதாவது பர் மீட்டர் ஒரு மீட்டருக்கு 120 ருபீஸ் அப்படின்னா அது அவங்க மொத்தமா வாங்கியிருக்காங்கல்ல கிளாத் அதோட டோட்டல் காஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டோட்டல் கிளாத் எப்படின்னு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து லாங் ஸ்கர்ட் பிளஸ் ஸ்டிச்டு பிளவுஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாதான் நமக்கு டோட்டல் கிளாத் அவங்க எவ்வளோ மீட்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். அது வர்ற ஆன்சரை வந்து 120 ருபீஸ் இருக்குல்ல அதோட மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் அவங்களோட டோட்டல் வாங்கின கிளாத்தோட காஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம சம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்க மாதிரி எழுதிக்கோங்க. லாங் ஸ்கர்ட் வந்து 2 1/2 மீட்டர், பிளவுஸ் 1 3/4 மீட்டர், காஸ்ட் பர் மீட்டர் ருபீஸ் 120. அப்போ லாங் ஸ்கர்ட்டையும் ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ் பிளவுஸையும் ஆட் பண்ணி நம்ம வந்து டோட்டல் மீட்டர் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ வந்து லாங் ஸ்கர்ட் எதில் இருக்குது அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிக்குவோம். இங்கேயே போடுறேன். இம்ப்ராப்பர் வந்து உங்களுக்கு தெரியும்ல, 2 2 மல்டிபிள் பண்ணி இதோட ஆட் பண்ணணும். அப்போ 2 2s are 4, 4 + 1 5, 5/2. அடுத்தது ப்ளவுஸ்க்கு 4 × 1, அடுத்தது 3யோட ப்ளஸ் பண்ணணும். அப்போ 4 1s are 4, 4 + 3 7, 7/4. ஓகேவா? இப்போ நம்ம இது வந்து மீட்டரில் எழுதிக்கோங்க. இது ரெண்டையும் தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 5/2 லாங் ஸ்கர்ட்டுக்கு ப்ளஸ் 7/4. இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம எப்போவுமே போடுவோம்ல, எல்சிஎம் எடுத்து போடணும். அப்போ 2க்கும் 4க்கும் எல்சிஎம் தெரியும் ஆல்ரெடி. இருந்தாலும் அகைன் போடுறேன். 2 4 2 டேபிளால் 2 1s are 2, 2 2s are 4. திருப்பி அகெயின் 2 டேபிளால் இந்த 1 அப்படியே போட்டுக்கணும். 2 1s are 2. அப்போ 2 2 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? எல்சிஎம் வந்து 2 × 2 4. ஓகேவா? 2 × 2 4 தான் எல்சிஎம். அப்போ பாருங்க, இப்போ வந்துட்டு 5/2 7/4 இதில் வந்து இதுக்கு நம்ம எதுவும் போட வேணாம். அதாவது 1ஆல் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ 5/2க்கு மட்டும் போடுறோம். 5/2 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். ஸோ மேலேயும் 2. 5 2s are 10/4. ஓகேவா? இது வந்துட்டு இதோட ஆட் பண்ணுறோம். ஸோ 10/4 + 7/4. இது ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 10 + 7. இது எப்படி எடுத்து எழுதிக்கோங்க. காமனாக இருக்குது டினாமினேட்டர். ஸோ அந்த 4 10 + 7/4. இது ஆட் பண்ணால் என்ன வரும்? 17/4. இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த நம்ம காஸ்ட் பர் மீட்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சா தான் நமக்கு டோட்டல் கிளாத்தோட காஸ்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதோட நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ total cost of cloth 17/4 into 120. இப்போ 2 இது வந்து 4 டேபிளாலே டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். 4 1s are 4, 3 4s are 12, 30. அப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 510 வரும். ஸோ இது ருபீஸ். இதுதான் ஆன்சர். கிளியரா? என்ன பண்ணியிருக்கோன்னா லாங் ஸ்கர்ட்டுக்கு உள்ளதையும் ப்ளவுஸ்க்கு உள்ள அந்த மீட்டரையும் என்ன பண்ணுறோம், இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி வர்ற ஆன்சரோட அவங்க கொடுத்துருக்க ஒரு மீட்டருக்கான காஸ்ட்டையும் வந்திருக்க ஆன்சர் டோட்டல் கிளாத் மீட்டரையும் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும் 510. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம்மு. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் எ பர்சன் வாண்ட்ஸ் டு ரீச் ஹிஸ் ஹவுஸ் ஆன் ஃபுட் விச் இஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 3/4 கிலோமீட்டர். அப்படின்னா ஒரு பர்சன் வந்து அவங்க ஹவுஸ்க்கு ரீச் பண்ணுறதுக்கு அவங்க ஆஃபீஸ்லேருந்து
எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து வாக் பண்ணணும், நடந்து போகணும், ஆன் ஃபுட்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நடந்து போகிறது 5 3/4 கிலோமீட்டர், 5.25 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் ஹி ஹேட் வாக்டு 1/2 கிலோமீட்டர், அதாவது அவங்க 2.5 கிலோமீட்டர் நடந்துட்டாங்க அப்படின்னா ஹவு மச் டிஸ்டன்ஸ் ஸ்டில் ஹி ஹேஸ் டு வாக் டு ரீச் ஹிஸ் ஹவுஸ் அப்படின்னா எவ்வளவு பேலன்ஸ் 2.5 கிலோமீட்டர் நடந்துட்டாங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம டோட்டல் கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க நடந்த தூரத்தோட மைனஸ் பண்ணணும். டோட்டல் கிலோமீட்டர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு பேலன்ஸ் வந்து கிடைச்சிரும். சரியா, இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் வாக் எவ்வளோ வந்து டோட்டலாக நடக்கணும். 5 3/4 கிலோமீட்டர். ஹி ஆல்ரெடி வாக்டு, ஆல்ரெடி நடந்திருக்க தூரம் வந்து 1/2 கிலோமீட்டர். ஹவு மச் டிஸ்டன்ஸ் ஹி ஹாஸ் டு வாக், எவ்வளோ தூரம் நடக்கணும், பேலன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறது. அப்போ 5 3/4 minus 2 1/2. ஓகேவா, இது எப்படி இருக்குன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணணும். அப்போ 5 4 மல்டிபிள் பண்ணி 3யோட ஆட் பண்ணணும். அப்போ 2 2 மல்டிபிள் பண்ணி இதோட ஆட் பண்ணணும். ஸோ என்ன வரும், 4 5s are 20, 20 plus 3 23/4. சப்ட்ராக்ஷன் சிம்பிள் போட்டுக்கோங்க. அப்போ 2 2s are 4, 4 plus 1 5, 5/2. ஓகேவா, இப்போ தெரியுமா 4க்கும் 2க்கும் வந்துட்டு எல்சிஎம் எடுக்கணும். ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, 4க்கும் 2க்கும் எல்சிஎம் அது தெரியும் தானே. இதுக்கு எகெயின் போட்டுமா. ஸோ 4க்கும் 2க்கும் எல்சிஎம் 4 2 2 டேபிளால் 2 2s are 4, 2 1s are 2, again 2 டேபிளால் 2 1s are 2 1. அப்போ எல்சிஎம் வந்து தெரியும் இல்லையா, 2 × 2 4, இதுதான் எல்சிஎம். இப்போ என்ன நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம், (23/4 minus 5/2) போட்டிருக்கோமா. இதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ வந்து இது 4 இருக்குது, அதனால் நம்ம எதுவும் மாற்ற வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 5/2க்கு மட்டும் மாற்றணும். ஸோ இல்லைனா இப்படி போட்டுக்கலாம், 4 × 1 மேலே கீழே 1ஆல் மல்டிபிள் பண்ணால் சேம் நம்பர் வரும். மைனஸ் 5 × 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் கீழே டினாமினேட்டர் வந்து 4 வரும். ஸோ மேலே கீழேயும் 2ஆல் போட்டுக்கிறோம். இப்போ என்ன வரும், 23 1s are 23, 4 1s are 4, மைனஸ் 5 2s are 10, 2 2s are 4. ஓகேவா, இப்போ இந்த காமனாக டினாமினேட்டர் 4 எடுத்து போட்டுக்கலாம். 23ல் 10 போயிட்டா 13, சப்ட்ராக்ட் பண்ணால் தெரியும்ல 13. இப்போ இது என்ன இருக்குது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, சாரி இம்ப்ராப்பரில் இருக்குது. நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், 13 4ஆல் டிவைட் பண்ணுவோம். என்ன வரும், 4th டேபிள் 3 4s are 12, பேலன்ஸ் வந்து 1. இது என்ன வரும், இது ரிமைண்டர் சொல்லுவோம், இது கோஷன், இது டினாமினேட்டர். ஸோ அந்த ஃபார்மேட்டில் எழுதுவோம்ல, அதையும் எழுதுகிறேன், கோஷன் ரிமைண்டர் டினாமினேட்டர். அப்போ ஆன்சர் என்ன வரும், 1 3/4 கிலோமீட்டர் மறக்காமல் போட்டுக்கோங்க. இதுதான் ஆன்சர். கிளியரா? தென் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்க. விச் இஸ் ஸ்மாலர், the difference between 2 1/2 and 3 2/3 or the sum of 1 1/2 and 2 1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஸ்மாலான எது சின்னது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். the difference between a subtract தெரியும் இல்லையா, ஸோ மைனஸ் 2 1/2 and 3 2/3. இதுலேருந்து அதாவது இதுதான் பிக்காக இருக்குது. ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு போடணும். இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம். அடுத்தது சம்முன்னா ப்ளஸ் பண்ணணும். சரியா, இதுலேருந்து 1 1/2 அண்ட் 2 1/4 இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர ஆன்சரையும் சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் ரெண்டையும் நம்ம பார்த்தோம்னா எது வந்து ஸ்மாலாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போ சம் பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்க. த்ரீ 2/3 minus 2 1/2. பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை மைனஸ் பண்ணுறோம் அப்படி அர்த்தம். சம் அடுத்தது 1 1/2. இது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஏன்னா வந்து ஆட் பண்ணுறது தானே. ஸோ நோ ப்ராப்ளம்.
இப்படி எழுதிக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது நம்ம என்ன பண்ணுவோம், இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிக்குவோம். இப்போ இங்கே போட்டுமா, இப்போ 3 மல்டிபிள் பண்ணோம் ப்ளஸ் 2 2 மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் 2. அப்போ என்ன வரும், கீழே எழுதுறேன். 3 3s are 9 plus 2 11 11/3 minus 2 2s are 4 4 plus 1 5 5/2. இது பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நான் வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் போடுறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் போடுறேன், அடுத்து தான் சம் போடுறேன். ஸோ நம்ம இது தான் பார்க்குறோம். 11/3 minus 5/2. இதில் வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தும் போடலாம், இல்லை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடலாம். நான் எல்சிஎம் எடுத்தே போட்டுறேன். ஸோ 3 2 3 டேபிளால் 3 1s are 3, இந்த 2 அப்படியே இருக்கும். அகெயின் 2 டேபிளால் 1 2 1s are 2. அப்போ எல்சிஎம் என்ன வரும், 3 × 2 6. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 3யோட எதை மல்டிபிள் பண்ணால் 6 வரும், 2. அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். மைனஸ் 5ஓட 2ஓட 3 மல்டிபிள் பண்ணால் 6 வரும். ஸோ 5ஓடையும் 3 மல்டிபிள் பண்ண போகிறோம். கிளியரா? இப்போது 11 2s are 22 3 2s are 6 மைனஸ் 5 3s are 15 3 2s are 6. இப்போ என்ன பண்ண போகிறோம், காமனாக இருக்க டினாமினேட்டர் எடுத்து எழுதிக்கோங்க. 22ல் 15 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ வரும் பாருங்கள், 22 15. இப்போ இங்கே நீங்கள் பேரோ பண்ணால் 12 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும், 7. ஸோ 7/6. இப்போ இது பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பரில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்குவோம். இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு 7ஐ 6ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 6 1s are 6, பேலன்ஸ் வந்து 1. ஸோ அந்த கோஷன் ரிமைண்டர் அந்த ஃபார்மேட்டில் எழுதுவோம்ல. ஸோ இப்போ என்ன வரும், கோஷன்றது 1, ரிமைண்டர் 1, டினாமினேட்டர் 6. இது வந்து டிஃப்ரென்ஸ்க்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எழுதிக்கோங்க. டிஃப்ரென்ஸ் வந்து 1 1/6. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு நம்ம சம் போடணும். இப்போ சம்மில் இதே மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணுறோம். 2 1s are 2, இது +1. அப்போ 2 1s are 2 +1 3 3/2 ப்ளஸ் 4 × 2 மல்டிபிள் பண்ணுறோம், 1ஓட ஆட் பண்ணுறோம். 4 2s are 8 8 + 1 9 9/4. ஸோ ஆட் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் பார்க்கணும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கிறோம். நிறைய டைம் 2க்கும் 4க்கும் எல்சிஎம் 4 தான் தெரியும், இருந்தாலும் நான் போடுறேன். 2 1s are 2 2 2s are 4 2 1 அப்படியே போட்டுக்கோங்க. 2 1s are 2. ஸோ இந்த 2 2 மல்டிபிள் பண்ணணும், ஈக்குவல் டு 4. இதுதான் எல்சிஎம். ஓகேவா? 4 தான் எல்சிஎம். இப்போ இங்கே போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு போட்டுருங்க, மறந்துடாதீங்க. இப்போ 3/2, இந்த 9/4 அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா வந்து இது 4 ஆல்ரெடி இருக்குது. ஸோ மேலேயும் 2ஆல் கீழேயும் 2ஆல் ப்ளஸ் 9/4. 3 2s are 6 6/4 ப்ளஸ் 9/4. ஸோ காமனாக இந்த 4 எடுத்து போட்டுக்கோங்க. 9ம் 6ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும், 15. சரியா? இப்போ இதுவும் இம்ப்ராப்பரில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போது 15ஐ 4ஆல் டிவைட் பண்ணணும். 3 4s are 12, பேலன்ஸ் வந்து 3. ஸோ தி ரிமைண்டர் கோஷன் டிவைசர் ஆர் டினாமினேட்டர். கிளியரா? இப்போ என்ன பண்ணுறோம், அது அந்த ஃபார்மேட்டில் எடுத்து எழுதிக்கோங்க. QR/D ஃபார்மேட்டில் 3 3/4. இது வந்து சம். சாரி, இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரெண்டில் எது ஸ்மாலர்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ பாருங்கள், டிஃபரன்ஸ்க்கு ஆன்சர் என்ன கிடச்சிதுன்னா 1 1/6. சம்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 3/4. இதில் பாருங்கள், இந்த ஹோல் நம்பர் பார்த்தாவே கூட போதும், ஏன்னா இதில் 1 இருக்குது, இதில் 3 இருக்குது. அப்போ எது வந்து பிக்கு, இதுதான் பிக்கு. அப்போ 1 1/6 இஸ் லெஸ் தென் 3 3/4. ஓகேவா? இந்த சிம்பிள் வருமா? அப்போ எழுதிக்கோங்க.
the difference between 2 1/2 and 3 2/3 is smaller. கிளியரா? இதுதான் ஆன்சர். என்ன பண்ணியிருக்கோம், சம்மில் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அடுத்து சம் கண்டுபிடிக்கிறோம், அதாவது ஆட் பண்ணுறோம். ரெண்டும் வர ஆன்சரை வந்து கம்பேர் பண்ணும்போது 1 1/6 தான் ஸ்மால். அது எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், சப்ட்ராக்ஷனில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது வந்து எடுத்து எழுதிக்கோங்க லாஸ்ட்டாக. இதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4th சம். மங்கை பாட் 6 3/4 kg ஆஃப் ஆப்பிள்ஸ். அதாவது மங்கை வந்து 6.25 கிலோ ஆப்பிள் வந்து வாங்குறாங்க. இஃப் கலை பாட் 1/2 டைம்ஸ் அஸ் மங்கை பாட் அப்படின்னா கலை வந்து 1/2 டைம்ஸ் அப்படின்னா இவங்களை விட 1/2 டைம்ஸ் மடங்கு 1.5 மடங்கு அதிகம் வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். தென் ஹவு மெனி கிலோகிராம்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் டிட் கலை பை அப்படின்னா அவங்க வந்து டோட்டலாக எவ்வளோ கிலோகிராம்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மங்கை வந்து ஒரு இந்த இதை மட்டும் எடுத்துப்போம், 6 kg ஆப்பிள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். இவங்க வந்துட்டு கலை வந்து இங்கே 2ன்னு வச்சுப்போம், 2 டைம்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2ஓட 6 மல்டிபிள் பண்ணால் அவங்க டோட்டலாக எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு கிடைக்கும். அந்த மாதிரி தான் இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கதை நம்ம வந்து இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? கிளியரா? இப்போ இதோட 1/2 டைம்ஸ்னால் இதோட டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு டோட்டல் கிலோகிராம் ஆஃப் ஆப்பிள் வந்து கலை எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். சரியா? இப்போ போகலாம். இது மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. மங்கை பாட் 6 3/4 kg 6.25 கிலோ ஆப்பிள் வாங்கியிருக்காங்க. கலை வந்து 1/2 டைம்ஸ் அஸ் மங்கைன்னு போட்டிருக்கிறதுனால இதை எழுதி டைம்ஸ்ங்கிறது மல்டிபிள் 6 3/4 kg. ஸோ இதை வந்து ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். இது எப்படின்னு பார்க்கலாம். மிக்சடில் இருக்குது, இது வந்துட்டு இம்ப்ராப்பராக மாத்திரம். இப்போ தெரியும் இல்லையா, 2 1s are 2 + 1 3/2 into 6 4s are 24 + 3 27/4. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதனால் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம எல்சிஎம் எடுக்கணும் அப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் சப்ட்ராக்ஷன் அடிஷன் அதுக்கு தான் நம்ம டினாமினேட்டர் பார்க்கணும், மல்டிப்ளிகேஷனுக்கு வேணாம். அப்படியே வந்துட்டு கேன்சல் பண்ண முடியுமா சேம் டேபிளால் அப்படின்னு பார்க்குறோம், எதுவுமே பண்ண முடியாது. நல்லா பாருங்கள், மேலே உள்ளது கீழே உள்ளது தான் பார்க்கணும், இல்லை இப்படி இங்கே மேலே உள்ளது இங்கே கீழே உள்ளதும் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே நியூமரேட்டர் இங்கே உள்ள டினாமினேட்டர் பார்க்கலாம். ஸோ எதுவுமே வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியாது சேம் டேபிளால். ஸோ என்ன பண்ணுறோம், அப்படியே வந்து மல்டிபிள் பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ 2 4s are 8 27 3s are 81. ஓகேவா? இப்போ இது எப்படி இருக்குது, இம்ப்ராப்பரில் இருக்குது. ஸோ ப்ராப்பராக மாற்றணும்னா தெரியும்ல, 81 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். 8 1s are 8, இந்த பேலன்ஸ் 1 0 போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ இது ரிமைண்டர், இது கோஷன்ட், இது டினாமினேட்டர். ஸோ ஆன்சர் என்ன வரும், கோஷன்ட் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ரிமைண்டர் 10 1/8 kg கலை வாங்கியிருக்காங்க. எவ்வளோ டைம்ஸு, மங்கை வாங்கினதை விட 1.5 டைம்ஸ் அதிகமாக வாங்கியிருக்காங்க. அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இவ்வளோ கிடைக்கிது. அதாவது டோட்டலாக எவ்வளோ கிலோகிராம்ஸ் ஆஃப் ஆப்பிள் வாங்கியிருக்காங்க கலை அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகேவா? அதையும் எழுதிக்கோங்க. ஆன்சர் வந்து கலை பாட், கலை தானே, எஸ், கலை பாட் ஆப்பிள்ஸ் 10 1/8 kg. ஓகேவா? இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 5th சம் பாருங்க. The length of staircase is 5 1/2 meter. Staircase படிக்கட்டு. சரியா? If one step is set at 1/4 meter, then how many steps will be there in the staircase அப்படின்னா இதான் ஸ்டேர்கேஸ் வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட டோட்டல் ஆஃப் த லெங்த் வந்து 5 1/2 மீட்டர். அதில் ஒரு ஸ்டெப்போட லெங்த் வந்து அதோட செட்டை வந்து 1/4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது எத்தனை ஸ்டெப்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியாது எவ்வளோ இருக்குன்னு. ஸோ அவங்க டோட்டல் லெங்த் கொடுத்துருக்காங்க,
ஒரு ஸ்டெப்போட லென்த் இருக்குது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் லென்த்லேருந்து ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ டோட்டல் லென்த்லேருந்து ஒரு ஸ்டெப்போட லென்த்தை நம்ம வந்து டிவைட் பண்ணணும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டிவைட் பண்ணால் தான் நமக்கு வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா, பார்க்கலாம். போ இப்படி எழுதிக்கோங்க. லென்த் ஆஃப் த ஸ்டேர் கேஸ் அந்த ஒன் ஸ்டெப்பு, இந்த மீட்டர்லாம் மறக்காமல் போட்டுக்கோங்க. தென் டோட்டல் ஸ்டெப்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம் இல்லையா. ஃபஸ்ட்டு இதை வந்து இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். இப்போ 5 2s are 10, 10 + 1 11/2 மீட்டர். தென் இது வந்து 1/4 அப்படியே எழுதிக்கலாம். இதில் மீட்டர் போடாங்கன்னா லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். 11/2 இதை வந்து டிவைட் பண்ணோன்னா அப்படி சொல்லியிருக்கேன் இல்லையா, ரெசிப்ரோக்கலில் போடுவோம்ல. 1/4 4/1 சேஞ்ச் ஆகும். சரியா, அது இது எப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறேன். 11/2 டிவைட் 1/4 இப்படி தான் போடணும். இது வேண்டாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்ட்டு, இருந்தாலும் கிளியரன்ஸ்க்காக சொல்கிறேன். இது வந்து இப்படி மேலே போகும்போது மல்டிபிள் டிவைட் பண்ணுறத மேலே போகும்போது கீழே உள்ள 4 வந்து மேலே போயிடும். ஸோ அது இப்படி எழுதும் போது எப்படி என்ன ஆகும்னா 4/1 வரும். இதை தான் நான் டைரெக்டாக நம்ம ரெசிப்ரோக்கல் செகண்ட் நம்பருக்கு, எப்போவுமே ஃபஸ்ட் நம்பருக்கு போடக்கூடாது, செகண்டாக உள்ளதுக்கு, அதாவது டிவைட் பண்ணுற நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் போட்டு போடணும். ரெசிப்ரோக்கல் மீன்ஸ் தலைக்கீழே. அப்போ 1/4 வந்து 4/1 மாறிடும். இப்போ அது வந்து கேன்சல் பண்ணலாமான்னு பாருங்கள். 2 டேபிளால் 2 1s are 2, 2 2s are 4. வேறு ஒன்றும் இல்லை, கீழே 1 இருக்குது, அது போடலாம், போடாமல் இருக்கலாம். ஸோ 11 2s are 22. எவ்வளோ ஸ்டெப்ஸ்னாலும் கேட்குறாங்க. அப்போ டோட்டல் ஸ்டெப்ஸ் வந்து 22 ஸ்டெப்ஸ்.